வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. திருநெல்வேலின்னா எல்லாருக்கும் அல்வா ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா. அந்த பால்கோவாவை இனிமேல் நீங்கள் வெளியே வாங்க வேண்டியதில்லை. ரொம்ப ஹைஜீனிக்காக, எக்கனாமிக்கலாக, காஸ்ட் எஃபெக்டிவாக உங்கள் வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பால்கோவா செய்கிறதுக்காக ஒரு 2 லிட்டர் பால் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வைக்க போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு முதல்ல கொஞ்சம் சூடாகிறது வரைக்கும் மூடி வச்சிடுறேன். அதாவது ஒரு 80 டிகிரி வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும், இல்லைனா பொங்கி வந்துடும். மூடியை எடுத்துடலாம். Let us wait for few minutes. இப்போ பாருங்கள், 5 minutes ஆச்சுது. 80 டிகிரி ரீச் ஆச்சுது. இந்த நேரத்தில் நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சிடலாம், இல்லைன்னா பால் பொங்கிடும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இது இப்படியே ஓப்பன்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே பாலை கொதிக்க விட்டு கிண்டிட்டு இருக்கணும். நம்ம இப்போ இந்த மாதிரி பால் பொங்கும்போது அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு 1/2 hour ஆகும். ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டு கிண்டிட்டு இருக்கணும். அதை அப்படியே சுண்ட வற்றணும். இது மாதிரி பாலை நீங்கள் அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஏடு வந்தால் கூட ஏடை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே கிண்ட சுண்ட ஆரம்பிச்சோம். பக்காவாக சுண்டணும். சுகர் கடைசி தான் போடணும். வழக்கமாக பால்கோவா பண்ணுறவங்க ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு 100-125 கிராம்ஸ் சுகர் போடுவாங்க. இப்போ நமக்கு இதில் 2 லிட்டர் வச்சுருக்கிறேன். இதுக்காக ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் இதில் எவ்வளோ சுகர் போட போகிறோங்கிறத நீங்கள் கடைசி பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் அப்படியே கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. இதை அப்படியே சுண்ட வற்றணும். வேறு ஒன்றும் கிடையாது, வேறு எதுவும் தேவையில்லை. இதில் ஏலக்காய் போடுறது அது இது டேஸ்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. பால், சுகர், வேறு எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் அப்படி கொஞ்சம் அப்படியே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் சுகர் மிக்ஸ் பண்ணால் போகிறோம். அட்வான்ஸாக சுகர் போடணுங்கிறது அவசியம் இல்லை. இதுக்கு எவ்வளோ சுகர் போடுறேன்னு பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கிறேன். நார்மலாக இந்த 2 கிலோவுக்கு ஒரு 200-250 கிராம்ஸ் போடுவாங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது போதுங்க. ஏன்னா இந்த ஸ்வீட்னஸ் இந்த மில்க் வில் பி ரீடைன்டு. வா, பியூட்டிஃபுல். அந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள். இந்த குக்வேரில் பண்ணும்போது உங்களுக்கு ஹைலைட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக இந்த பாலுக்கு ஒரு 250 கிராம் சுகர் நம்ம 5 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்வீட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் சிம்பிள் வே ஆஃப் மேக்கிங். கீழே எங்கேயுமே அடி பிடிக்காது. அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. அவ்வளோதான். பாருங்கள், அந்த டெக்ஸ்சரை பாருங்கள். யுவர் பால்கோவா இஸ் ரெடி. பியூட்டிஃபுல். அதாவது ஒரு மிக அருமையான எளிதான ஒரு பால்கோவா. காஸ்ட் எஃபெக்டிவ், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வெரி ஹைஜீனிக் அண்ட் வெரி எக்ஸலண்ட் டேஸ்ட்டு. ரொம்ப கம்மியான அளவுக்கு சுகர் போட்டு எவ்வளவு டேஸ்ட்டாக அப்படியே கொண்டு போகும்போது அப்படியே உள்ளே போகுது. அந்த அரோமாவும் அதுவும் சான்ஸே கிடையாது. இப்படி ஒரு பால்கோவாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் கிட்டத்தட்ட இது இந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால நமக்கு டைம் நிறைய எடுது. ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் இது ஆகும். கம்மியான குவான்டிட்டி போடும்போது ஒரு 20 to 30 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ செய்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு அருமையான ஒரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.